இன்றைய இந்த முதல் நாள் வாக்குத்தத்த செய்தியாக உங்களிடத்தில் கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை பேச பரிசுத்த ஆவியானவர் அடியனை கர்த்தர் கிருபையாக எடுத்து பயன்படுத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆதியாகமம் எழுதினதான புத்தகத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். பைபிள் வச்சிருக்கிற எல்லாரும் ஆதியாகமம் எழுதினதான புத்தகம் 50வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். 50வது அதிகாரம், அதனுடைய கடைசி 2 லைன் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்து நம்மை நடத்துவாராக. அதனுடைய 50வது அதிகாரம் 20வது வசனத்தினுடைய கடைசி வரி. வாசிங்க. காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று அங்கு நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல ஓய்வு நாளில் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனுடைய வார்த்தை, அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதை அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய சூழல் கண்ணீராக இருக்கலாம், அல்லது பலவீனமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தேவையாக இருக்கலாம். அவைகளை அதை அப்படிங்கிற இடத்துல நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் கண்ணீரை நன்மையாக இந்த மாதத்தில் முடிய பண்ணுவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வியாதியை கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுவார். உங்கள் சோர்வை ஆண்டவராகிய தேவன் நன்மையாக முடிய பண்ணுவார். உங்களுடைய தேவைகளை கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுவார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே நடக்கிற சம்பவத்தை நம்ம எல்லாருக்கும் நல்ல ஒரு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்காக பயந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா, யோசேப்பை குழியில் போட்டு அவனை இஸ்மவேலிடத்தில் விற்று போட்டதும் சகோதரர்கள் தான். இப்போ சகோதரர்களெல்லாம் ஒருமனப்பட்டு வந்து இந்த யோசேப்புக்கிட்ட பேசி பழகி அவங்களுக்கு தேவையான சகலமும் பெற்றுக்கொண்ட பிறகு தான் குழியிலே தூக்கி போட்ட யோசேப்பு தான் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. இந்த யோசேப்பு நம்மளை ஏதாவது பண்ணிடுவாரா, அல்லது நமக்கு விரோதமாக எழும்பிடுவாரா, நம்ம தேவைக்காக வந்த இடத்துல நம்மளை கொன்று போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி இந்த யோசேப்பை குறித்து சகோதரர்கள் அத்தனை பேரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். பயந்து கொண்டிருக்கிறதான அந்த சூழலில் தான் இன்றைக்கு வாசித்த 20வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடி. அப்படின்னா சொல்லுங்களேன், நன்மையாக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க விஷயத்தை கடவுள் நன்மையாக முடிய பண்ணுவார். சிரிச்ச முகமா சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க விஷயம் நன்மையா மாறும் பிரதர். ஆமாம் ஆமாம், கர்த்தர் நல்லவர். ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதை அப்படிங்கிற இடத்துல உங்கள் சூழலை போட்டுக்கோங்க. உங்கள் இருதயத்தில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை குழப்பி கொண்டிருக்கிறதோ, நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ, அத்தனை விஷயங்களையும் ஆண்டவர் நன்மையாக முடிய பண்ணுவார். இப்போ இந்த சகோதரர்கள் யோசேப்பை பகைக்க காரணம் என்னன்னா, யோசேப்பு சொப்பனம் பார்க்கிறவன். சொப்பனம் பார்த்து அந்த சொப்பனத்தை தன்னுடைய சகோதரரிடத்திலையும் பெற்றோரிடத்திலையும் சொன்னது நிமித்தமாக இவனை பகைத்தார்கள். அந்த பகையும் ஒரு நாள் நன்மையாக ஆண்டவர் மாற வைத்தார். அல்லேலூயா. எப்படி நன்மையாக மாற வைத்தார் என்று சொன்னால், அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படியாக ஆண்டவர் உங்களை கொண்டு என்னை பகைத்து என்னை குழியில தூக்கி போட்டு என்னை இஸ்மவேலரிடத்தில் விற்று அங்க வந்தும் எகிப்திலையும் அந்த போத்திபாருடைய வீட்டிலையும் அவமானப்பட்டு என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் கடந்து வந்ததும் என் வாழ்க்கையில ஒரு நன்மைக்கு தான். அல்லேலூயா. வெகு ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக பார்க்கும்படியாகவே எனக்கு ஆண்டவர் இந்த அவமானங்களையும் கஷ்டங்களையும் எனக்கு நன்மையாக முடித்தார்.
ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். காரணமில்லாமல் இந்த யோசேப்பை பகைத்ததும் நன்மைக்கே. இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் ஒருவேளை நம்முடைய ஊழியமாக இருக்கலாம், நம்முடைய விசுவாச பயணமாக இருக்கலாம், நம்முடைய வீட்டின் காரியங்களாக இருக்கலாம், யாரோ ஒருவர் மூலமாக காரணமில்லாமல் பகைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமா, அவமானப்படுகிறோமா, நம்முடைய சரீரத்தில் இந்த வியாதி என்னை விட்டு மாறாதா, இந்த குழப்பம் நீங்காதா அப்படிங்கிற சூழல்ல இந்த 1ஆம் தேதி ஆராதனைக்கு வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, அத்தனைக்கும் தீர்வு. கர்த்தர் எல்லாம் நன்மைக்காக முடிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்க விஷயம் எதெல்லாம் குழம்பி போயிருக்கிறீங்க, அத்தனை விஷயங்களுக்கும் ஆண்டவர் ஒரு நன்மையை கொண்டு வர போறாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். காரணம் இல்லாமல் யோசேப்பை பகைத்தார்கள். நல்லா கவனிச்சீங்கன்னா, அவர் அந்த போத்திபாருடைய வீட்டில் இருக்கும்போது எந்த காரணமும் கிடையாது. ஆனா அவர்கள் அத்தனை பேர்களும், தேசமும், போத்திபாரும், அவருடைய மனைவியும், அவருடைய குடும்பமும் யோசேப்பை பகைத்தார்கள். வேதம் சொல்லப்படுகிறது. 105ஆம் சங்கீதம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்க. 105ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். சீக்கிரமா வாசிங்க. அவர்களுக்கு முன்னாலே ஒரு தூதனை அனுப்பினார். இவர் சொல்றதை பாருங்க. அவர்களுக்கு முன்பாக, எனக்கு முன்பாக ஒரு தூதனை எகிப்துக்கு ஆண்டவர் அனுப்பினார். இது யோசேப்பு சொல்ற வார்த்தை தான். யோசேப்பு பகைப்பட்டதும் நன்மைக்கு, அவனை குழியில போட்டதும் நன்மைக்கு, போத்திபாருடைய வீட்டில் அவமானப்பட்டதும் நன்மைக்கு, இவர் சிறைச்சாலைக்கு போனதும் நன்மைக்கு. ஏன்னா எனக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பினார். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு முன்பாக ஒரு தூதன் கடந்து போய் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அத்தனை ஆயுதங்களையும் தரித்தெறிகிற ஒரு தூதன் கடந்து போய் கொண்டிருக்கிறார். அவன் போய், தேவதூதன் கடந்து போய் நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து அவர் நமக்கு நன்மையாக முடிய பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சகோதரர்கள் இந்த யோசேப்பை பகைத்ததும் ஒரு நன்மையாகவே முடிந்தது. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யோசேப்பு அந்த தேசத்திலேயே ரொம்ப விலையேற பெற்றவன், விலை குறைந்தவன் கிடையாது. யோசேப்பு காரிய சித்தி உள்ளவன் என்று வேதம் சொல்லப்படுகிறது. காரிய சித்தினா அவங்ககிட்ட எந்த வேலையை கொடுத்தாலும் அழகா நுணுக்கமா செய்து முடிக்கத்தக்கதான ஒரு திறன் இந்த யோசேப்புக்கு இருந்தது. யோசேப்பை விற்றது வெறும் எத்தனை காசுக்கு? 20 வெள்ளிக்காசுக்கு விட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். வெறும் 20 வெள்ளிக்காசுக்கு. ஆனா யோசேப்புடைய மதிப்பு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் சொல்ற வார்த்தைகளை நீங்க நல்லா கவனிக்கணும். உங்க மதிப்பு ஆண்டவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. உங்களை பலரும் இவங்களுக்கு திறமை இல்லை, இவங்களுக்கு படிக்க தெரியாது, இவங்களால ஒன்றும் ஆகாதுன்னு எங்கெங்கெல்லாம் புறக்கணிக்கப்படுறீங்க, எங்கெங்கெல்லாம் தள்ளப்படுறீங்க, எந்தெந்த இடத்துலலாம் ஒன்றும் பேசாமல், வாய் பேசாமல் அமைதியாக சைலண்டாக இருந்துட்டு வரீங்க. கர்த்தருக்கு தெரியும் உங்களுடைய வேல்யூ. ஆமென். ஏன்னா யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். ஆகையால் தான் கர்த்தர் யோசேப்பு ஒரு காரிய சித்தி உள்ளவனாய் மாறத்தக்கதான கிருபையையும் பலத்தையும் யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எந்த இடத்துல அவமானப்படுறீங்களோ, எந்தெந்த இடத்துல கஷ்டப்படுறீங்களோ, உங்களுடைய வேல்யூ மற்றவங்களுக்கு தெரியல. அதை நம்ம அறிந்து கொள்ளணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் வேல்யூ மற்றவங்களுக்கு தெரியாத வரைக்கும் உங்களை மட்டம் தட்டி கொண்டே தான் இருப்பாங்க. உங்கள் வார்த்தை பலிக்கவே பலிக்காது. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அது பிள்ளைகளாக இருக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நண்பர்களாக இருக்கட்டும், நம்மோடு கூட ஆராதிக்கிறவர்களாக கூட இருக்கட்டும், உங்கள் வேல்யூ தெரியாத வரைக்கும் உங்களை மதிக்கவே மாட்டாங்க. யோசேப்புடைய வேல்யூ அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு தெரியல. ஏன்? சகோதரர்களுக்கு தெரியல. சகோதரர்களுக்கு தெரியாததுனால தான் நடக்கிற சம்பவம். இவர் சோறு முட்டையை தூக்கிட்டு வராரு. தூக்கிட்டு வந்த உடனே சகோதரர்கள் பார்க்குறாங்க. பார்த்த உடனே இவனை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழியில் தூக்கி போடுறாங்க. ஆமென்.
அப்போ ரூபன் மட்டும் சொல்றாரு, எப்பா குழியிலெல்லாம் வேணாம், குழியில மட்டும் தூக்கி போட்டுடலாம், கொல்ல வேணாம் அப்படின்றாரு. உடனே அந்த வழியே இஸ்மவேலர்கள் கடந்து போறாங்க. போன உடனே அதுல ரூபன் கொஞ்சம் வெளியே போன உடனே யூதா பார்க்கிறார். யூதா பார்த்து என்ன பண்றாருன்னா, இவரை இவங்களுக்கு வித்து போட்டுடலாம். 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டாங்க. ஆமென். விற்று போட்டால் சாதாரணமான அனுபவமாக இருக்காதுங்க. அவங்க ஒரு அடிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ விற்று போட்ட யோசேப்பை அங்கே போய் சந்தையில் நிற்க வைக்கிறாங்க. ரொம்ப பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. இவனை விலை கொடுத்து அங்கே எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினாங்கன்னு பயம் போடல. ஆனால் இவனை விலை கொடுத்து வாங்க வந்தவங்க கண்ணை பார்த்துருப்பாங்க, காதை தொட்டு பார்த்துருப்பாங்க, மூக்கை தொட்டிருப்பாங்க, வாயை தொட்டு பார்த்துருப்பாங்க, ஒவ்வொரு சரீரத்தையும் ஒவ்வொரு அவயங்களையும் தொட்டு பார்த்து அவனுக்கு ஒரு விலையை கொடுத்து போத்திப்பாருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனா இவனுடைய வேல்யூ மற்றவர்களுக்கு தெரியலங்க. எனக்கு அன்பானவர்களே, வஸ்திரம் இல்லாதவராய் வெறும் இன்னர் மட்டும் போட்டுக்கிட்டு அந்த மார்க்கெட்ல யோசேப் நின்று இருக்கும் போது அவனுடைய சூழலை பார்த்து பாருங்களேன். அவனுடைய கண்ணீருக்கு மதிப்பு அந்த சகோதரர்களுக்கு தெரியல. அண்ணா என்னை காப்பாத்துனா, என்னை விட்டுருண்ணா, நான் எப்படியாவது வீட்டுக்கு ஓடிடுறேன்னா அப்படின்னு 17 வயசு சிறுவன், ஒரு வாலிபன் தன்னுடைய சகோதரர்களிடத்தில் கதறும் போது கூட அந்த சகோதரர்களுக்கு யோசேப்புடைய வேல்யூ தெரியல. ஆமென். அல்லேலூயா. தெரியாததுனால தான் சகோதரர்கள் அவனுடைய சத்தத்தை காதல கூடயும் கேட்கல. இன்னைக்கு நான் சொல்றேங்க, உங்க சத்தம் நீங்க அழும்போது கூட மற்றவர்கள் உங்களை கவனிக்க மாட்டாங்க. நீங்க அழுது புலம்பி உங்க விஷயங்களை கொட்டும் போது கூட ஏதோ கேட்கலாங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனா கர்த்தர் உங்க சத்தத்தை கேட்கிறார். அத்தனை விஷயத்தையும் யோசேப்புக்கு ஆண்டவர் நன்மையாகவே முடித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப புறக்கணிக்கப்படுறீங்கன்னா கர்த்தர் அதை நன்மையாகவே முடிய பண்ணுவார். எங்கெல்லாம் புறக்கணிக்கப்படுவீங்க, உங்க வார்த்தைக்கு வேல்யூவே இல்லை. நான் உங்கள்கிட்ட சொல்றேன் பிரதர் சிஸ்டர், நான் உங்கள்கிட்ட சொல்றேன், அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு சூழல்ல இந்த ஆராதனையில் வந்திருக்கிறீங்களா, கர்த்தர் அதையும் நன்மையாக முடிய பண்ண போகிறார். ஆமே. உங்கள் வீட்டுக்காரராக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம். எவ்வளவோ எடுத்து சொல்லுவீங்க, உங்கள் மனைவி உங்கள் வார்த்தையை கேட்கவே இல்லை, உங்களை அப்படியே ஒதுக்கி கட்டிக்கிட்டே இருக்கிறாங்களா, கவலைப்படாதீங்க, அதுவும் நன்மைக்கு. சகோதரிகளே, நீங்கள் உங்கள் கணவனாருக்கு சில ஆலோசனைகளை கொடுக்கும்போது அவங்க அதற்கு ஒத்து வராமல் இருக்கிறாங்களா, கவலைப்படாதீங்க, அதுவும் நன்மைக்கு. ஆமென். ஏன்னா இன்னைக்கு வாசித்த அந்த வாக்குத்தத்த வார்த்தை அங்கு அழகாக சொல்லப்படுகிறது. அதை நன்மையாக என்ன பண்ணினாராம், முடிய பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த யோசேப்பை போல இவன் தகப்பனுடைய பாசம் அதிகம் உடைய ஒரு நபர். தகப்பன், ஏன்னா இவனுடைய வேலையே வேற விதம். ஏன்னா தகப்பன் எல்லா சகோதரர்களை பார்க்கிலும் நல்ல அழகான பலவருண அங்கிய எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துடல, அந்த யோசேப்புக்கு தான் வாங்கி கொடுத்தான். ஆமென். இவனுடைய வேல்யூ அவ்வளவு அதிகம், தகப்பனுடைய பாசம் அதிகம். ஆனால் தகப்பனை விட்டு பிரிவதும் யோசேப்புக்கு நன்மையாக முடிந்தது. எத்தனை பேர் புரியுது? யோசேப்பு தகப்பனை விட்டு பிரிந்ததும் நன்மைக்கே. கடைசியா யாக்கோப்பு யோசேப்பு கிட்ட வரும்போது யோசேப்பு தன்னுடைய தகப்பனை கட்டி அணைத்து வெகுநேரம் அழுதான் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அப்போ எவ்வளவு பாசம்! அந்த பாசம் பிரிந்ததும் ஆண்டவர் நன்மைக்காக முடித்தார். ஏன்? அத்தனை ஜனங்களை பாதுகாக்க, விசாரிக்க யோசேப்பை ஆண்டவர் ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அத்தனை விஷயங்களையும் ஆண்டவர் நன்மையாக முடிப்பார். வீண் பழி அந்த யோசேப்பு மேலே விழுந்தது. யோசேப்பு சாதாரணமான ஆள் இல்லைங்க, அவனுடைய வேல்யூவே அதிகம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா யோசேப்பு அப்பா வீட்டில் அப்பா பாசம் அதிகம். அடுத்தது போத்திப்பாருடைய வீட்டுக்கு போன உடனே யாராவது சாவியை கொடுப்பாங்களா, வீட்டு சாவியை? யோசேப்புடைய அந்த வேல்யூ பாருங்க. ஆனால் 20 வெள்ளிக்காசு சத்தம் விற்கப்பட்டான்னு பைபிள் சொல்லப்படுகிறது. அவர் வேல்யூ அதிகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டு சாவியை எல்லாம் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது நீங்க அடுத்த உயர்வை பார்த்தீங்கன்னா அந்த போத்திப்பார் ராஜா சொல்றாரு, நீ கையை அசைச்சா அது அப்படிதான், நீ கால் அசைச்சா அது அப்படித்தான். அப்படியான ஒரு உயர்வை யோசேப்புக்கு ஆண்டவர் வைத்திருந்தார்.
ஆனால் வேல்யூ அறியாம இருக்கிறதான ஜனங்களோ இந்த யோசேப்பு மேல வீண் பழிய போட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போத்திப்பார் அந்த யோசேப்பு மேல வீண் பழிய போட்டாங்க. அந்த வீண் பழியில நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவனுக்கு பல வாய்ப்புகள் கிடைச்சும் நான் தேவனுடைய மகன், தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற உணர்வோடு இருந்தது நிமித்தம் தன்னுடைய பரிசுத்தத்தையும் தன்னுடைய நீதியையும் தன்னுடைய தேவனோடு கூட ஐக்கியத்தையும் அவன் காப்பாற்றி கொண்டான். அப்படிதானே? அல்லேலூயா. ஆனால் ஒரு சாட்சி கிடைக்குது. என்ன சாட்சி கிடைக்குது? யோசேப்புடைய வஸ்திரம் அந்த போத்திப்பாருடைய மனைவி பிடித்ததுனால இந்த வஸ்திரத்தை வச்சுக்கொண்டு சாட்சியை காட்டுறாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இப்ப சாட்சியை காட்டும் போது பார்க்கிற தன்னுடைய கணவனார் போத்திப்பாரும் அங்க இருக்கிற ஜட்ஜஸும் அங்க இருக்கிறதான பெரிய மனுஷங்களும் யோசேப்பை என்னன்னு சொல்லியிருப்பாங்க? இவன் போயிருப்பான்ப்பா, இவன் அந்த போத்திப்பார் மனைவியோடு கூட தவறா நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சாட்சி அங்க பேசிக்கிட்டு இருக்கு. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப சாட்சியை கையில வச்சு ஆனா இவர் தப்பு செஞ்சாரா சொல்லுங்க? இல்ல. இப்ப சாட்சியை காட்டினதுமே இவருடைய பரிசுத்தம் அங்கு கரைப்படுகிறது, இவருடைய விசுவாசம் அங்கு குறைந்து போகிறது, இவருடைய எல்லா தேவனுக்கு முன்பாக இருக்கிற நீதி அழுக்கப்பட்டதாக நின்று கொண்டிருக்கிறது. ஏன்னா சாட்சிக்கு அங்க வஸ்திரத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நல்லா யோசித்து பாருங்க. போத்திப்பார் ராஜா வராரு. எப்பா உன்னை நம்பிதானப்பா இந்த சாவியை கொடுத்தேன், என் மனைவியை விட்டுட்டு போனேனே, என் பிள்ளைங்களை விட்டுட்டு போனேனே, என் வீட்டை நம்மை நம்பி தானே விட்டுட்டு போனேன், ஆனால் நீ இப்படி தப்பாக நடந்திருக்கலாமா அப்படின்னு அவர் பேசியிருக்கும் போது யோசேப்புடைய கண்களில் என்னங்க தெரிஞ்சிருக்கும்? ஐயா நான் பண்ணலையா, நான் பண்ணலையா, நான் இல்லையா. சாட்சி உங்கள் கையில் ஒரு வஸ்திரம் இருந்தாலும் நான் பண்ணலையா. ஆனால் போத்திப்பார் பேசும்போது மறுபக்கத்தில் தன்னுடைய மனைவி நின்றிருப்பார். போத்திப்பாருடைய மனைவியும் பார்த்துருப்பாங்க, யோசேப்பும் பார்த்துருப்பாங்க. அங்கே இருக்கிற ஜனங்களும் இந்த விஷயத்தை பேசும்போது கூட நின்று பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் யோசேப்பு வாய் திறந்து சொல்லலை. அவன் அந்த போத்திப்பார் அப்படியே பார்த்துட்டு நின்றுருப்பான். நான் ஒரு தப்பும் பண்ணலையா. போத்திப்பார் ராஜாவுக்கு வேற வழி இல்லை, தன் மனைவி பக்கம் தானே பேசி ஆக வேண்டும். தன் மனைவிக்காக போத்திப்பார் சொல்றாரு, இவனை தூக்கி ஜெயில்ல போட்டுருங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை சொல்றேன். சில நேரங்களில் நம்முடைய விசுவாசம் அல்லது நமக்கு ஒரு தீங்கு கொண்டு வரும்படியாக நீங்கள் பல இடத்துங்களில் பேச முடியாத சூழலில் நின்றுருப்பீங்க. ஐயோ என்னால் உண்மையை சொல்ல முடியல ஐயா, இந்த விஷயத்தை என்னால் பேச முடியல ஐயா. நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்களா? அதுவும் நன்மைக்கு. இந்த யோசேப்பை ஒதுக்கி இப்போ எங்கே போடுறாங்கன்னா ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலில் போட்ட உடனே ஜெயிலில் அங்கே இருக்கிற பானபாத்திரக்காரன் ஒரு சொப்பனத்தை பார்க்குறான். அவன் அந்த சொப்பனத்துக்கான விடையை யார்கிட்ட கேட்கலான்னு போகும்போது கைதியாக உட்காந்துருக்கிற யோசேப்பிட்ட போகிறாங்க. யோசேப்பு அந்த விஷயத்தை அந்த பானபாத்திரக்காரனிடத்தில் அந்த சொப்பனத்துக்கான பதிலை சொன்ன உடனே பானபாத்திரக்காரன் போகிறான். போய் இப்போ அந்த போத்திப்பாரு ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்துக்கான பதில் தெரியாம எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கும் போது சிறையில் ஒருத்தன் கிடக்கிறான், அவனை கொண்டு வாங்கன்றாங்க. அப்போ சிறைக்கு போனதும் நல்லது, இங்க போத்திப்பார் வீட்டில் அவமானப்பட்டதும் நல்லது, குழிக்குள்ள தூக்கி போட்டதும் நன்மைக்கே, அவன் விற்கப்பட்டதும் நன்மைக்கே. ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப வெளியே வந்த யோசேப்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், போத்திப்பார் சொல்றாரு, எப்பா இந்த சொப்பனத்துக்கு விடைய சொல்லு, கரெக்டான விடைய சொல்றாரு. இப்ப போத்திப்பார் சொல்றாரு, நீ கை ஆட்டுறது தான் இந்த தேசத்துல நடக்கும். ஒரு கரங்களை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீ கால் ஆட்டுறது தான் அந்த தேசத்துல நடக்கும். நீ சைலண்டா இருந்த பாரு, அதுதான் உனக்கு நன்மை. ஆமென் சொல்லுங்க. எந்தெந்த விஷயத்துல நீங்க சைலண்டா இருக்கிறீங்க, எந்தெந்த விஷயத்துல ஒன்னும் பேசாம அவமானப்பட்டு நின்று கொண்டிருக்கிறீங்க, இன்றைக்கு இந்த முதல் நாள் முதல் வாரத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை உங்க சைலண்ட் நன்மைக்கு தான். ஆமென். உங்க அவமானம் நன்மைக்குத்தான், உங்க குடி நன்மைக்குத்தான், ஸ்தோத்திரம், உங்க சிறை நன்மைக்குத்தான். ஹல்லேலூயா. ஆமென்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னைக்கு எந்த சூழல்ல நீங்க வந்திருக்கிறீங்க, கடந்த மாதங்களா இருக்கட்டும், கடந்த நாட்களா இருக்கட்டும், உங்களுக்குள்ள அதை, அந்த வசனம் சொல்லப்படுகிறது, அதை எதை குறித்து நீங்க குழம்பிக் கொண்டிருக்கிறீங்களோ அதை கர்த்தர் இந்த மாதத்துல நன்மையாக முடிய பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இதுதாங்க வாக்குத்தத்தம். இந்த மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை, அதை எந்த விஷயமா இருந்தாலும் கர்த்தர் நன்மையாக முடிய பண்ண போகிறார். 2 சம்பவத்தை உதாரணமாக பைபிள்ல இருந்து சொல்லி என் பிரசங்கத்தை நான் முடிச்சிடுறேன். ஒன்று, பவுலை குறித்து. பவுல் பல பாடுகளை பட்டிருக்கிறார். 1 2 பாடல்ல, பல பாடுகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்துக்கு வந்ததிலிருந்து அவர், அதுக்கு முன்னாடி அவர் தான் கிங்கு. அவர் சொன்னா கல்லறிங்க, ஸ்தேவான கல்லறிவதற்கு சவுல் சொல்லிதான், பவுல் சொல்லிதான் கல்லறிந்து கொன்றாங்க. அவ்வளவு கிங்கா இருந்த மனுஷன் இப்போ ஆண்டவருடைய ஊழியத்துக்குன்னு வந்த உடனே பல பாடுகளை அவர் பொறுத்து கொள்ளுகிறார். பல பாடுகளை அவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சந்திக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பவுலை குறித்து நீங்க பைபிள்ல நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த பவுல் மெலித்தா அப்படிங்கிற ஒரு தீவுக்கு ஊழியத்திற்காக கடந்து போகிறார். என்ன தீவு கவனிக்கிறீங்களா? மெலித்தா அப்படிங்கிற தீவு. இந்த தீவுக்கு போய்கிட்டே இருக்கும் பொழுது கப்பல் சேதம் அடைகிறது, கப்பல் உடைஞ்சு போயிருது. கப்பல் உடைஞ்சு போனதுமே அங்க பைபிள் சொல்லப்படுகிறது 276 பேரும் இந்த மெலித்தா அப்படிங்கிற தீவுல கரையோரமா ஒதுங்குறாங்க. கரையோரமா ஒதுங்கின உடனே அங்க இருக்கிற ஜனங்கள் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க. கப்பல் சேதம் ஆயிடுச்சுன்னா அடிபட்டிருக்கும்ல, காயங்கள் பட்டிருக்கும்ல, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரியான மழை பெய்யுது. 3 மாதம் சோன்னு மழை பெய்யுது மெலித்தா தீவில். இப்போ என்ன பண்ணாங்க, காயங்களோடும் அடிகளோடும் அங்கே கடந்து போயிருக்கிற எல்லா ஜனங்களும், இந்த 276 பேரும் தீ போட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பைபிள் இருக்கிறது தான் சொல்கிறேன், நேரம் இல்லாதனால வசனம் இல்லாமல் சொல்கிறேன். குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கும்போது பவுலும் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தீயை மூட்டி அங்கே குளிர் காயிறார். குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பைபிளில் தெரிஞ்ச சம்பவம் தான், ஒரு விஷப்பூச்சி பவுலுடைய கையை கவ்வி பிடிச்சிக்கிச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சிங்கன்னா, அந்த மழை காலத்தில் ஃபர்ஸ்ட் எய்டு நடந்துருக்கு, உணவு இல்லை, இவங்களுக்கெல்லாம் சாப்பாடெலாம் கொடுத்துட்ருக்குறாங்க. குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு விரியன் பாம்பு இந்த பவுலுடைய கையை கவ்வி அப்படியே பிடிச்சிருச்சு. ஆனால் பவுலுக்கு ஒரு தீங்கும் வரலை. ஆமென். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா, கவ்வி பிடிச்ச பாம்பை அவர் தூக்கி போட்டுடுறாரு. எல்லாரும் எதிர்பார்த்துருப்பாங்க, ஆள் ப்ளூ கலரில் மாறிடுவார், இப்போ வாந்தி நுரையாக வாந்தி எடுப்பார், இப்போ செத்து போயிடுவார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பவுலுக்கு ஒன்றுமே நடக்கலை. ஆமென் சொல்லுங்களேன். அங்கே நடக்கிற ஒரு அற்புதமான ஒரு நன்மையை பாருங்க. பைபிள் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு தலைவன் இருந்தான், பிபிலியு. இந்த பிபிலியுடைய அப்பாவுக்கு இரத்த பேதியாக போய்கிட்டு இருக்கு. பைபிள் அப்படி தான் சொல்லப்படுகிறது. அவனுக்கு இரத்த பேதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, இவனுக்கு விஷப்பூச்சி கடிச்சிச்சு, ஒன்றும் ஆகலையே, இவன் ஆரோக்கியமாக இருக்கிறானே, நுரத்தள்ளி செத்துருவான்னு பார்த்தோம், சாகலையே அப்படின்னு சொல்லி இவனை ஒரு அங்கே ஒரு கடவுளாகவே எல்லாரும் பார்க்க தொடங்கிட்டாங்க. இவர் போறாரு, அந்த இரத்த பேதி போய்கிட்டு இருக்கிற மனுஷனுக்கு கை வச்சு ஜெபம் பண்றாரு. அவன் அந்த இடத்துல ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதை பார்த்த உடனே அந்த தீவிர மெலித்தா தீவில் இருக்கிற அத்தனை பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா, கப்பல் உடைஞ்சதும் நன்மைக்கே, பாம்பு கடிச்சதும் நன்மைக்கே. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கப்பல் உடைஞ்சது போல உங்க பயணித்து கொண்டிருக்கிறீங்களா? இஎம்ஐ, லோனு, லொடுக்கு, லொஸ்ஸு. ஆமென். அல்லேலூயா. இஎம்ஐயில் எதுவும் வாங்காதீங்க. அன்பா கேட்குறேன், இஎம்ஐயில் வாங்க. உங்கள்கிட்ட காசு இருந்தால் ரெட்டி காசு கொடுத்து வாங்குங்க. நான் ரொம்ப அதுதான் எதிர்பார்க்குறேன். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு 4ஆம் தேதியானா ஒரு இஎம்ஐ, 6ஆம் தேதியானா ஒரு இஎம்ஐ, 15ஆம் தேதியானா ஒரு இஎம்ஐ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை, இந்த கப்பல் சேதரமும் இந்த ஸ்தோத்திரம் விஷப்பூச்சும் இவர்களுக்கு, பவுலுக்கும் அவரை சார்ந்த 276 பேருக்கும் கடவுள் நன்மையாக மாற்றினார்.
இப்போ அங்கேருந்து புறப்படும் பொழுது இவங்களை சாதாரணமாக வந்ததான பவுலையும் அவருடைய டீமையும் கர்த்தருக்கு இந்த கப்பல் பிரயாணத்தில் உங்களுக்கு எவ்வளவு தேவையாக வேணும் அத்தனை தேவைகளையும் கொடுத்து இவர்களை வழி அனுப்பி வைத்ததாக பைபிள் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வருகிற சேதாரங்களை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கடவுள் நன்மைக்காக மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். இதே பவுல் எங்கே போனாலும் ஜெபம் பண்ணி தான் போவார். ஜெபம் பண்ணி தான் போவார். ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் எந்த பதிலுமே கொடுக்கல. பைபிள் இருக்கிறது தான் சொல்கிறேன். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் மக்கோதோனியாவிலிருந்து வரான். பவுல் எங்கள் ஊருக்கு வாங்க, எங்கள் ஊரில் ஒரு ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பவுல் மக்கோதோனியாவுக்கு கடந்து போகிறார். பைபிளில் இருக்குது. அவர் மக்கோதோனியாவுக்கு போகும்போது அங்கே ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க, லிதியாள் அப்படிங்கிற ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க, அந்த பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்புகிறாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே வேற ஒரு ஸ்திரீ இருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறி சொல்லுகிற ஒரு பெண் இந்த பவுலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். அவன் என்ன சொல்கிறான்னா, இவர் பயங்கரமான ஆள், இவர் நல்ல வல்லமையாக ஊழியம் செய்வார் அப்படின்லாம் இவரை பற்றி புகழ்ந்துக்கிட்டே பின்னாடி வரா. பவுல் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் பின்னாடி புகழ்ந்துக்கிட்டே ஒரு ஸ்திரீ வரா. ஆஹா ஓஹோ பவுலா ஓ ஹா ஹூ அப்படின்னு புகழ்றா. கவனிச்சிங்கன்னா பவுல் டெய்லி பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே இந்த அம்மா வந்து புகழ்றது. பிரசங்கம் சூப்பராக இருந்தது ஐயா, நீங்கள் நல்லா பாட்டு பாடினீங்க, நீங்கள் நல்ல அற்புதம் செய்கிறீங்க, நீங்கள் நல்ல அதிசயம் செய்கிறீங்க. பவுலுக்குள்ள ஆவியானவர் வந்தார். ஏய், இதுக்குள்ள வேற ஆவி இருக்குயா. ஆமேன் சொல்லுங்களேன். உங்களை யாரும் புகழ்கிறாங்கன்னா உஷாராக இருங்க. ஆமாம், உங்களை கடவுள்னு யாரும் சொல்லக்கூடாது. இங்கே அப்படிலாம் பவுலை சொல்கிறாங்க, கடவுள். ஆமேன். புகழ்ந்த உடனே பவுல் பார்க்கிறாரு, ஆஹா இதுக்குள்ள வேற ஆவி இருக்கு. கண்டுபிடிச்சா அவக்குள்ள குறி சொல்லுகிற ஆவி இருந்திருக்கு. இயேசுவின் நாமத்தினால குறி சொல்ற ஆவியே அப்படின்னாரு. ஆமென். அவ விழுந்துட்டான். விழுந்து அவக்குள்ள இருந்த ஆவி ஓடி போயிருச்சு. ஓடி போனதுமே அவளுக்குன்னு ஒரு டீம் ஒர்க்கே பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஊரில் எங்களுடைய வருமானத்தெல்லாம் குறைக்கிறாங்களே, நாங்கள் குறி சொல்லி ஏதோ சம்பாதிச்சுப்போமே, அதெல்லாம் குறைச்சி போட்டாரே அப்படின்னு அந்த தேச தலைவரிடத்துல போய் அந்த ரோம அரசுக்கிட்ட கொண்டு போய் இந்த பவுலை நிறுத்துறாங்க. பவுலை நிறுத்தி இவர் வந்து எங்களுடைய தேசத்தில் துருபதேசத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, இவரை ஏதாவது ஒரு இப்போ என்ன சொல்லுவாங்க, தண்டனையை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த பவுலை தூக்கி சிறைச்சாலையில் போட்டுடுறாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ நல்லா கவனிங்க. இவர் பட்ட கஷ்டங்கள் சிறைச்சாலையில், அந்த இருக்கிற அறைகளிலேயே கடைசி அடியில், அந்த அடியில் அவர் கடக்கும் பொழுது ஆண்டவர் அவர்கள் பாடி துதித்த பொழுது சிறையின் கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சிறை அருந்தது, கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்தது. இப்போ பவுலும் சீலாவும் தப்பிச்சு ஓடல. அங்கிருந்த காவலாளி ஓடி போய், ஐயோ நான் காவல் காத்து கொண்டிருந்த சிறைச்சாலை திறந்துருச்சே, காற்றும் அந்த அந்த அவங்க பாடின சத்தத்தில் எல்லாம் திறந்துருச்சே, இவங்கெல்லாம் தப்பிச்சு ஓடிடுவாங்களேன்னு ஓடி போய் இவன் தற்கொலை பண்ணுவதற்கு ஆயத்தமா இருக்கிறான். இப்போ அடியில கிடக்கிறதான பவுலும் சீலாவும், ஓ காவலாளி செத்துறாத, நாங்க யாரும் ஓடி போல, நாங்கெல்லாம் எங்க இருக்கிறோம், இங்கே தான் இருக்கிறோம். ஆமேன் சொல்லுங்களேன். இப்போ உள்ள வராரு, ஒரு லைட்டை பந்தத்தை பொருத்திக்கிட்டு வந்து பார்த்தா இவங்க ஓடி போட அங்கேயே உட்காந்துருக்காங்க. கையில் இருக்கிற கட்டுகளெல்லாம் விழுந்து போயிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் வெளியே வந்த உடனே பவுலுக்கும் சீலாவுக்கும் அந்த காவலாளி மருந்து போட்டு அவனுடைய தேவைகளெல்லாம் சந்தித்து அவனும் அவனுடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டார்கள். மற்ற எல்லாருக்கும் சுவிசேஷம் பரவிற்று என்று வேதம் சொல்லப்படுகிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அப்போ இந்த சம்பவத்தில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, உங்கள் வாழ்க்கை சிறையா இருக்கா, கவலைப்படாதீங்க, அதுவும் நன்மைக்கே. ஆமென். உங்களை ஒருத்தவங்க பார்த்து ஏராளமாக கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா, பயப்படாதீங்க, அதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைக்கு. எதெல்லாம் நீங்க சோர்ந்து போறீங்களோ அத்தனை விஷயத்திலையும் ஆண்டவர் நன்மையாக மாற்ற இந்த மாதத்தில் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னாளுடைய வாழ்க்கையை நமக்கு நல்லா தெரியும், நேரம் இல்லை, நான் முடிச்சிடுறேன். அன்னாளுடைய வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் அதிகாரத்தில் மனக்லேசம். பெனினாள் வந்து அந்த ஸ்தோத்திரம் எப்பயுமே குத்தி பேசிக்கிட்டே இருக்கா, எனக்கு குழந்தை இருக்கு உனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை இருக்கு உனக்கு குழந்தை இல்லை, குத்தி 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 பேசும் பொழுது முதலாவது அதிகாரத்தில்
மன கிளேசத்தில் இருக்கிறாள். அன்னாள் 2வது அதிகாரத்தில் போயிட்டீங்கன்னா அவளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி கடந்து வருகிறது. ஆமென். உங்க மன கிளேசங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் சாப்டர் தான், முதல் சாப்டர் தான். 2வது சாப்டரில் அன்னாளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்தது போல கர்த்தர் எல்லாம் நமக்கு நன்மையாக மாற்ற அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் யோபுடைய வாழ்க்கையை நமக்கு நல்லா தெரியும். தீங்கு அவனை பற்றி பிடித்து கொண்டது. அவர் சொல்கிறார், என் உணவெல்லாம் என் கண்ணீராய் மாறிற்று. கர்த்தருக்கு யோபு 23ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வரை வாசிங்க, முடிச்சிடலாம். யோபு 23ஆம் அதிகாரம். நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்னாக போனாலும் அவரை நான் காணேன். பாருங்க, 10வது வசனம் தான் ஹைலைட். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இவருக்கு முன்னாடியும் யாரும் இல்லை, பின்னாடியும் யாரும் இல்லை. ஆனால் அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் போகும் வழியை யார் அறிவார்? ஆண்டவர் அறிவார். 11வது வசனம் இன்னும் அருமையா இருக்கும், வாசிங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு வருகிறதான கஷ்ட நேரங்களில் நன்மை இல்லை பாஸ்டர், என் வாழ்க்கையில் எல்லாம் சோர்ந்து போனது, தவறான செலெக்ஷனாக இருக்கே அப்படிங்கிற சோர்வில் இந்த ஆராதனையில் வந்திருப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிற வார்த்தை, அவருடைய கால்களை, அவரை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி பிடித்து கொண்டதான யோபுடைய வாழ்க்கையில் கடைசி அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, தங்களுடைய உறவுகள், நண்பர்கள் எல்லாம் பொண்ணை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. யோபு கஷ்டப்பட்டப்பா, இந்த வச்சுக்கோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கடவுள் ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஆமென். தூங்குறவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் எதை செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாகவே முடிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். இத்தனை காரியங்களுக்கும் ஒரே ஒரு காரணம்தான், யோசேப்புக்கு ஏன் நன்மையாய் ஆண்டவர் முடிய பண்ணினார் என்று சொன்னால், 105ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். 105ஆம் சங்கீதம் 19வது வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும் அளவும் அவனை புட்டமிட்டது. இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் இந்த யோசேப்புடைய வாழ்க்கை நன்மையா முடிய காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வசனம் அவனை புட்டமிட்டது. எனக்கு அன்பானவர்களே, அவருடைய வார்த்தையை நீங்க விட்டுறவே கூடாது. அவருடைய வசனம் தான் நமக்கு முக்கியம். உங்க வீட்டில் ஆணி அடித்து ரொம்ப வசனங்கள் மாட்டி வைப்பதை பார்க்கிலும் உங்க இருதயமாகிய பலகையில் உங்க வசனம் உங்க இருதயத்தில் இருக்கணும். ஆமேன் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பைபிள் தூக்கினவங்களாம் ஒரு ஆமேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஐயா, அதனால என் பைபிள் எடுத்துட்டு வந்த ஐயா சொல்ல மாட்டீங்க. ஆனால் இன்னைக்கு நடந்திருக்கு. பலரும் இன்னைக்கு மட்டும்தான் உங்கள் பைபிளை தூக்கிட்டு வந்திருக்கீங்க. இடைப்பட்ட நாட்களில் எத்தனை பேர் இந்த பைபிளை தூக்கி பார்த்துருக்கீங்க, படிச்சிருக்கிறீங்க, தியானம் செய்திருக்கிறீங்க. நீங்கள் கை தூக்க மாட்டீங்க, கண்டிப்பாக தூக்க மாட்டீங்க. ரொம்ப ஆள் உஷாரு. ஆமே, ஆமாம், பைபிள் படிக்கிற அனுபவம் இருக்காங்க. இந்த யோசேப்புக்கு அத்தனை காரியமும் நன்மையாக முடிய ஒரே ஒரு காரணம் தாங்க, வசனம் அவனை புட்டமிட்டது. இந்த பைபிள் படிக்கிற பழக்கம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கணும். பைபிள் படிக்கிற அனுபவமே இல்லாமல் இருக்கீங்களா? ஆவியானவர் சும்மா பேச மாட்டார். நீங்கள் பலரும் பைபிள் படிக்கிறதே இல்லை, ஜெபம் பண்ணுறீங்க, ஜெபம் பண்ணுற பழக்கம் இருக்குது, ஜெபம் பண்ணுறீங்க, ஆனால் பைபிள் படிக்கிற பழக்கமே பலருக்கும் இல்லை. கர்த்தர் இன்றைக்கு மறுபடியும் சொல்லுகிறார், உங்கள் விஷயம் நன்மையாக முடிய வேண்டும் என்று சொன்னால் வேதம் உங்களை புடமிடணும். பைபிள் உங்களை உள்ளத்தில் இருக்கணும். பைபிள் உங்களை இருதயத்தில் டெய்லிக்கும் படிக்கிற பழக்கம் இருக்கணும். வாலிப பிள்ளைங்க டெய்லிக்கும் பைபிள் படிக்கணும். படிக்க தெரிஞ்ச சகோதர சகோதரிகள் டெய்லி பைபிள் படிக்கணும். உங்கள் பாட புத்தகத்தை படிக்கிறதை காட்டிலும் உங்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த சொத்து இந்த வேதம்தான். இந்த வேதத்தை நீங்கள் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்கள் பாட புத்தகம் தானாக உங்கள் மண்டைக்குள்ளே போகும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக அறிவு ஒரு நாள் உங்களை உயர்த்தாது. உலக படிப்பு ஒரு நாள் உங்களை உயர்த்தாது. வேதத்தை படிங்க. வேதம் உங்களை தலை சிறந்த தலைவர்களாய் கொண்டு போகும். எத்தனை பேர் நம்புறீங்க? கண்களை மூடுவோமா, ஜெபம் பண்ணுவோமா? இந்த கொஞ்ச நேரம் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை, யோசேப்புடைய வாழ்க்கையில எல்லாம் நன்மைக்கே முடிந்தது. பவுலுடைய வாழ்க்கையில எல்லாம் நன்மைக்காக முடிந்தது. அன்னாளுடைய வாழ்க்கையில எல்லாம் நன்மைக்காக முடிந்தது. யோபுடைய வாழ்க்கையில எல்லாம் நன்மைக்காக முடிந்தது. இப்படி பல சரித்திர தலைவர்களுடைய வாழ்க்கையில எல்லாம் நன்மைக்காக முடிந்தது. இன்னைக்கு உங்க குழப்பம், உங்க பிரச்சனை, உங்க பலவீனம், உங்க இருதயத்தில் இருக்கிறதான யோசனைகளை கடவுள் நன்மையாக முடிய பண்ணுவார். யோசேப்பு வாய் திறவாதவனாய் நின்றான், ஒன்றும் பேசாதவனாய். சகோதரர்களிடத்தில் அவமானம், போன இடத்துல வீட்டு வேலைன்னு வச்சாங்க, அந்த இடத்துல அவமானம். ஆனால் யோசேப்புக்கு ஒரு நாள் வந்தது, யோசேப்புக்கு கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணினார். சரித்திரம் சொல்லப்படுகிறது, யோசேப்பு அந்த எகிப்து தேசத்தில் ஒரு சொத்து கூட சேர்க்கலையா. யோசேப்பு ஒருவேளை சொத்து சேர்த்திருந்தாருன்னா பிரமிடில் அந்த அதிசயங்களில் இவரோட பிரமிடும் வச்சிருப்பாங்களாம். ஆனால் அவர் சொல்கிறாரு, தலைவரே போத்திப்பாரு, நான் சம்பாதிச்ச நான் எல்லா காரியங்களையும் உங்கள் பேர்லேயே நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஜனங்களாக இருக்கட்டும், நான் எவ்வளவோ ஊழல் பண்ணியிருக்கலாம், எனக்கு அவ்வளோ வருமானங்கள் வந்தது, ஆனால் அத்தனையும் போத்திப்பாருடைய பேரில் எழுதி வச்சுட்டு அவர் சொல்கிறாரு, நான் மரித்த பிறகு என் எலும்பை கூட இங்கே வச்சிடாதீங்கப்பா, ஏன்னா இவனுங்க செலக்ட் பண்ணிடுவானுங்க, பிரமிடு பண்ணிடுவானுங்க, என்னை நம்ம ஊருக்கே தூக்கிட்டு போயிடுங்க அப்படின்றார். அப்போ எவ்வளவு பரிசுத்தமாக வாழ்ந்திருப்பார் அவர். அந்த சாட்சி, அந்த சட்ட துணி கையில் இருக்கும்போது சாட்சியை இழந்து போனார், பரிசுத்தத்தை இழந்து போனார், விசுவாசத்தை இழந்து போனார். எல்லாம் இழந்து போனாலும் கர்த்தர் அதை நன்மையாக மாற பண்ணினார். இன்னைக்கு நீங்கள் எதை இழந்து போய் இந்த ஆராதனையில் வந்திருக்கீங்க? அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பிள்ளைகளே, உங்கள் இழப்பும் நன்மையே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களும் நன்மைக்கே. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. அன்று எந்த சூழலில், எந்த இருதய பாங்கோடு இந்த ஆராதனையில் வந்திருக்கிறாங்களோ, நான் பேசுகிற வார்த்தை வேல்யூவே இல்லை பிரதர், நான் சொல்கிறத ஏறெடுக்கவே மாட்டுக்கிறாங்க, கேட்டுக்கவே மாட்டுக்கிறாங்க, என் பிள்ளைங்களா இருக்கட்டும், என் கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும், என் பிள்ளைங்க என்னுடைய வார்த்தை எடுப்படலைன்னு சொல்லி கவலையாக வந்திருக்காங்கன்னா, இவங்க வேல்யூ ஆண்டவர் நீர் பெரிதுபடுத்தி வச்சிருக்கீங்கப்பா. இவங்களை கனம் பண்ணுங்க ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைங்களை கனம் பண்ணுங்க, மேன்மைப்படுத்துங்க, எல்லாம் நன்மைக்காய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் நம்மை பலப்படுத்தி அவர் நம்மை உற்சாகப்படுத்துவாராக. அப்படியாக